மனிதனின் வாழ்க்கை கடவுள் எழுதும் ஒரு தொடர்கதை. அந்த கதையில் திருப்பங்களுக்கும் விறுவிறுப்புகளுக்கும் பஞ்சமே இருக்காது. ஒவ்வொரு விடியலுமே மனிதர்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு புது அத்தியாயம்தான். அந்த அத்தியாயம் நகைச்சுவை நிரம்பியதா, உற்சாகமும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியதா, அல்லது ஏமாற்றத்தையும் மன வருத்தத்தையும் தன்னுள்ளே மறைத்து வைத்திருந்ததா என்பது ஒவ்வொரு நாளின் முடிவில்தான் தெரியும். மனிதர்கள் எழுதும் கதைகள்தான் சோகக்கதை, நகைச்சுவை கதை என பாகுபாடுகளை கொண்டிருக்கும். ஆனால் கடவுள் எழுதும் கதை ஒரே நடையில் அமைந்து விடுவதில்லை. அந்த கதையில் நவரசங்களும் இடம்பெற்றிருக்கும். ஆதித்யனது வாழ்வும் இதற்கு விதிவிலக்கல்ல. அவனது வாழ்வையும் கடவுள் உணர்ச்சிகளின் தொகுப்பாகவே வடிவமைத்திருந்தார். சந்திரபுரி பயணத்தின் அன்றைய நாளில் உவகை, கோபம், வியப்பு போன்ற பல ரசங்களை ஒரே நாளில் அவன் அனுபவித்திருந்தான். உணவு உண்ணுவதை பற்றி வருணன் அரசனை வம்பிழுத்திருக்க, பிரதாபனை பேச்சில் இழுத்து அவன் கடமை வீரன் என்றும் உணவெல்லாம் அவனுக்கு ஒரு பொருட்டே இல்லை என்றும் நண்பனை சீண்டியிருந்தான் ஆதித்யன். பிரதாபன் அதிர்ந்து, நான் எப்போதரா சொன்னேன் கடமைதான் பெரிது என்று? கடமை கட்டுப்பாடு எல்லாம் எம் சிங்காதனபுர மன்னரின் விஷயத்தில் மட்டுமே. வசுமித்ரா மன்னனுக்கு நான் என்னடா பட்டினி கிடந்து பணியாற்ற வேண்டும்? மன்னனே சோற்றுக்கு அழைகிறான், விருந்தாளி எனக்கென்ன வேலை இருக்கிறது? நானும் உணவுண்ண வருகிறேன் என ஆவேசமாக சொல்லிவிட்டு ஆதித்யனை முந்திக் கொண்டு வீரன் அழைத்துச் சென்ற பாதையில் நடந்து சென்றான் பிரதாபன். அரவிந்தன் தனது புது வேடமான ரகுநாதனின் வேடத்தை கலைத்துவிட்டு பழைய அரவிந்தனாக ஆதித்யனிடம் ஓடி வந்து, வணக்கம் பிரபு, தங்கள் வருகை பற்றி தகவல் வந்தது. அதனால்தான் தங்களை தரிசிக்க ஓடோடி வந்துவிட்டேன். பயணமெல்லாம் சுகம்தானே பிரபு என்று பாசமாக விசாரித்தான். அரசன் அவனுக்கு பதில் கூறும் முன்பு வருணன் முந்திக் கொண்டு, பிரபுவின் பயணம் சுகம்தான் அரவிந்தா. பிரபு உனக்கு எடுத்து வந்திருக்கும் செய்தியை கேட்டால் நீதான் சுகவீனமடைந்து விடுவாய். உனது மனதை திடப்படுத்திக் கொள் என இளவரசனது திருமணத்தை அரசன் நிச்சயித்து வந்திருப்பது பற்றி மறைமுகமாக முன்னறிவிப்பு கொடுத்தான் வருணன். செய்தி என்னவாக இருக்கும் என அரவிந்தன் யோசித்து வந்த வேளையில் ஆதித்யன் இடையிட்டு, அவனையாவது விட்டு வையடா வருணா. அரவிந்தன் பார்ப்பதற்குதான் நெடுமரம் போல வளர்ந்திருக்கிறான். ஆயினும் மனதளவில் அவன் குழந்தை. உன் கபடத்தனங்களுக்கு அவனாவது பலியாகாமல் இருக்கட்டும் என வருணனை கண்டித்துவிட்டு, வாடா தம்பி என இளவரசனை பாசமாக அழைத்து அவனுடைய தோளில் கை போட்டவாறு நடந்து சென்றான் அரசன். 4 எட்டுக்கள் தான் எடுத்து வைத்திருப்பான். விருட்டென தன் தோளில் இருந்து அரசனின் கையை எடுத்துவிட்டு பின்னால் புன்சிரிப்புடன் நடந்து வந்த வருணனை திரும்பி பார்த்த அரவிந்தன் வருணனை முன்னால் இழுத்து அரசனின் கையை வருணனின் தோள் மீது தானே எடுத்து போட்டுவிட்டு வருணனை நோக்கி, அண்ணா, நன்கு பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் பிரபுவை நான் கவர்ந்து கொள்ளவில்லை. உங்கள் ஸ்தானத்தை நான் பறிக்கவில்லை. பிரபு உங்களைத்தான் அணைத்தபடி நடந்து வருகிறார். பிரபு என் மீது பாசம் காட்டுகிறார் என பொறாமை கொண்டு என்னையும் உங்கள் வஞ்சகத்திற்கு இரையாக்கி விடாதீர்கள். விஜயனை பற்றி முன்னாள் சக்கரவர்த்தியிடம் கோல் மூட்டியது போல என்னை பற்றி என் தந்தையிடம் அவதூறு கூறினீர்கள் என்றால் என் தந்தை ஒரு நொடி கூட யோசிக்க மாட்டார். சக்கரவர்த்தியாவது பயிற்சிதான் கொடுத்தார். என் தந்தையோ மகன் என்றும் பாராமல் கசையடி கொடுப்பார். அத்துடன் நாட்டின் வருங்கால மன்னன் நான். கோட்டை திடலில் நின்றபடி கசையடிகள் பெற்றால் அது கௌரவமாக இராது என அச்சத்தில் பிதற்றுபவன் போல பாசாங்கு செய்தான். வருணனின் தோள் மீதிருந்த தன் கையை எடுத்து அரவிந்தன் மீது மறுபடியும் போட்ட அரசன், நீ பயப்படாதேடா தம்பி. இந்த பயல் அன்று விஷமத்தனங்கள் செய்தபோது அதை எப்படி எதிர்கொண்டு களைந்தெறிவது என்ற அனுபவம் எனக்கு இல்லாதிருந்தது. ஆனால் இப்போது நான் அப்படியில்லை. எனக்கு நிறையவே பக்குவம் கிடைத்துவிட்டது. அதனால் நீ தைரியமாக இரு, நான் இருக்கிறேன் உனக்கு என அரவிந்தனை தேற்றுவது போல பேசி வந்த ஆதித்யன் பின்னர் வருணனை திரும்பி பார்த்து, இந்த 3 நாள் பயணத்தில் நீ இதுவரையில் செய்திருக்கும் சேஷ்டைகளில் 100ல் 1 பங்கை கூட முழுதாக இவனிடம் கூறியிருக்க முடியாது. அதற்குள்ளாகவே அரவிந்தன் உன்னை பார்த்து மிரளும்படி செய்திருக்கிறாய். எனில் நீ செய்த மொத்த விஷமத்தனங்களையும் அறிந்து கொண்டானாகில் என்ன ஆவான் இவன் என வருணனை ஏதோ ராட்சதன் அளவிற்கு மிகைப்படுத்தி வர்ணித்து வந்தான் அரசன். பின்னால் நடந்து வந்த வருணன் அரசன் தனக்கு பாராட்டு பத்திரம் வாசிப்பது போல பெருமிதத்தோடும் கர்வத்தோடும் நகைக்க, ஆதித்யன் அவனிடம், நான் முன்பு கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதிலே கூறவில்லையடா. விளையாட்டுத்தனங்களை ஒதுக்கிவிட்டு உண்மையை கூறு வருணா. சிவகாமி எப்படிப்பட்டவள்? அவளை கண்காணித்தாயா இல்லையா? அவளை தண்டிக்க எனக்கும் மனமே இல்லையடா. வழிதோறும் நான் பிரார்த்தித்து வந்தது நான் தண்டிக்கும்படியான காரியத்தை அவள் செய்திருக்க கூடாது என்றுதான்.
கௌதமன் அண்ணா எனக்கு அனுப்பியிருந்த ஓலை உண்மையானதுதானா? சிவகாமியின் நடத்தையில் களங்கம் உள்ளதா? அவளைப் பற்றி என்ன தெரிந்து கொண்டாய் நீ என கேள்விகளை அடுக்கினான். அரசனின் தவிப்பை வருணனால் நன்கு உணர முடிந்தது. கௌதமனின் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டிருப்பவன் அரசன். சிறு வயதிலிருந்தே கௌதமனை தமையன் போல பாவித்துதான் வளர்ந்திருந்தான். விஜயேந்திரனுக்கு நேர் எதிரானவன் கௌதமன். விஜயனிடம் இல்லாத கெட்ட பழக்கங்களே இல்லை. விஜயன் சிறு வயது முதலே மகத்தான வீரம் பெற்றிருந்த போதும் தனது வீரத்தை அவன் நல்வழியில் பயன்படுத்தியது கிடையாது. ஆதித்யனுக்கு துரோகம் செய்து அவனால் கைது செய்யப்பட்டு மறுவாழ்வு பெற்ற பின்னர்தான் விஜயன் திருந்தி தீய பழக்கங்களையெல்லாம் விட்டொழித்து தனது வீர தீரத்தை தாய்நாட்டின் நன்மைக்காக பயன்படுத்த ஆரம்பித்திருந்தான். அவனுடன் ஒப்பிடுகையில் கௌதமனுக்கு வீரம் மிக மிக குறைவுதான். கௌதமனால் எதிரிகளுடன் சண்டையிடவும் தற்காத்துக் கொள்ளவுமே முடியுமே தவிர படையை வழிநடத்திச் செல்லும் ஆற்றலெல்லாம் அவனிடம் இல்லை. ஆயினும் கௌதமனது அறிவு முதலமைச்சரான அவனது தந்தையின் அறிவை ஒத்தது. அவனது சாமர்த்தியமும் நிர்வாகத்திறனும் அபரிமிதமானது. மகா உத்தமன். தீய பழக்கங்களை மனதால் கூட எண்ணாதவன். வாலிபப் பருவத்தில் கூட சேஷ்டைகளும் குறும்புகளும் செய்யாமல் பெரும் முதிர்ச்சியோடு விளங்கியவன். அப்படிப்பட்ட மனிதன் மீது தான் கொண்டிருந்த உயரிய அபிப்பிராயத்தினால்தான் சிவகாமியை கௌதமனுக்கு பரிந்துரை செய்திருந்தான் ஆதித்யன். குணாதிசயங்களில் அந்த ஜோடி அச்சு அசல் ஒரே மாதிரியானவர்கள். அடக்கமும் பண்பும் அலாதியாக இருக்கும் அவர்களிடம். சிவகாமியின் குணநலன்களை முதலில் கண்டபோதே அவளுக்கு ஏற்ற வரன் கௌதமன் தான் என முடிவு செய்திருந்தான் ஆதித்யன். கௌதமனும் ஆதித்யன் மீது கொண்டிருந்த அன்பாலும் மரியாதையாலும் ஆதித்யனின் பரிந்துரையை மறுக்காமல் ஏற்றுக்கொண்டான். தான் இப்படி மதித்து வந்த கௌதமனுக்கு இளையவனாக இருந்த போதிலும் தன் சொல்லை வேதவாக்காக கருதி தான் காட்டிய பெண்ணுக்கு மணமாலை சூட்டிய மனிதனுக்கு அந்த பெண்ணாலேயே அநியாயம் நேர்ந்துவிட்டதே என வருந்தியிருந்தான் அரசன். அந்த வருத்தத்தில்தான் வருணனிடம் கேள்விகள் கேட்டு குடைந்து அவன் சிவகாமியைப் பற்றி நேர்மறையான பதில் ஏதேனும் சொல்வானா என்று காத்திருந்தான். ஆதித்யனின் மனவேதனையை உணர்ந்த வருணன் மற்ற விஷயங்கள் போல இதில் விளையாட்டுத்தனம் காட்டாமல், சிவகாமி உத்தமி பிரபு, கௌதமன் அண்ணாவின் வாழ்வில் ஒரு குறையும் இல்லை என சுற்றி வளைக்காமல் பட்டென பதிலளித்தான். கண்டேன் சீதையை என்ற அனுமனின் வாக்கு போல தன்னை காக்க விடாமல் வருணன் அளித்த பதிலை கேட்டு மன நிம்மதியடைந்தான் அரசன். இப்படி பேசிக்கொண்டே நடந்தவர்கள் அரசனுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வீட்டினை அடைந்தனர். அந்த வீடு அமைந்திருந்தது அதிகாரிகள் தங்கும் குடியிருப்பு பகுதியில். அரசன் சந்திரபுரியில் விட்டுச் சென்றிருந்த மனிதர்கள்தான் பல மாய்மாலங்கள் செய்து அரசாங்க அதிகாரிகளாக பொறுப்பேற்றிருந்தனர். அந்த குடியிருப்பு பகுதியில் இருந்த முக்கால்வாசி பேருடைய வீடுகள் அந்த அதிகாரிகளுடைய வீடுகளாகவே இருந்தன. தங்களது பாதுகாப்பில் நம்பிக்கையான இடத்தில்தான் அரசன் இருக்கிறான் என்று தெரிந்திருந்தும் எதிரிகள் அரசனின் பேச்சை ஒட்டு கேட்டு விடாதபடி வீட்டைச் சுற்றிலும் தன்னுடைய ஆட்களாலேயே பாதுகாப்பு வளையம் அமைத்திருந்தான் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரனான அரசனின் நம்பிக்கைக்குரிய வீரன். இவன்தான் முதலில் மாளிகையின் பின்னால் வருணனை சந்தித்து சந்திரபுரி பற்றிய தகவல்களை சொன்னவன். அரசனை வரவேற்று அவனுடன் சேர்த்து பிரதாபனுக்கும் மரப்பலகைகள் போட்டு உணவு பரிமாறினர். உணவை சமைத்த அந்த வீரனின் மனைவியே அதை சுவைத்துக் காட்டி அந்த பட்சணங்கள் பாதுகாப்பானவைதான் என்று தெளிவுபடுத்தினாள். அரசன் இன்முகத்தோடு அப்பெண்ணை பார்த்து தலையசைத்து உணவை ரசித்து உண்ண ஆரம்பித்தான். உணவுக்க வளங்களை வாயில் வைத்தபடியே, என் மனதை குளிர்விப்பதற்காக ஒற்றை வார்த்தையில் பதில் கூறிவிட்டாய் வருணா. என்ன நடந்தது? சிவகாமியை நல்லவள் என்று நீ எப்படி அறிந்து கொண்டாய்? இதையெல்லாம் எனக்கு தெளிவாக கூறு என வருணனிடம் கேட்டான். வருணன் பதில் கூறினான். சிவகாமியைப் பற்றி நான் அறிந்து கொண்டது செவி வழியாக கிடைத்த செய்திகளை வைத்துதான் அரசே. ஒரு சில செய்திகள் தங்களுக்கு விருந்து படைப்பவனாகிய இந்த வீட்டிற்கு சொந்தக்காரனின் வாய்ப்பட நான் கேட்டறிந்த செய்திகள். மற்றவை நானே என் காதுபட சிவகாமி தன் கணவனிடம் நிகழ்த்திய உரையாடல்களை வைத்து நேரடியாக அறிந்து கொண்ட விவரங்கள் என பதிலளித்தான். வருணன் இவ்வாறு கூற அருகில் நின்றிருந்த அரவிந்தன் அதிர்ந்து போய் புருவங்களை உயர்த்தி பதில் கூறியவனை ஆச்சரியத்தோடு ஏறிட்டான். தன்னை விந்தையாக நோக்கியவனை வருணன் கவனிக்கவில்லை. ஆனால் அதை ஆதித்யன் கவனித்து விட்டான். கூடவே அந்த வியப்புக்கான காரணத்தையும் இளவரசனின் மனதை படித்தறிந்து உணர்ந்து கொண்டான். இருப்பினும் அது பற்றி பேசாமல் வருணனிடம் கேள்விகளை தொடர்ந்தான். சிவகாமி பற்றி வீரன் தன் கருத்தை கூறினான். சரி,
அவன் பல வருடங்களாக தொடர்ந்து அவளை கண்காணித்து வந்திருப்பவன். ஆதலால் அவன் கருத்தில் உண்மை இருக்க வாய்ப்பிருக்கிறது. ஆனால் நீ இந்த கோட்டைக்குள் வந்தே அரை நாள்தான் ஆகிறது. அப்படியிருந்தும் இத்தனை குறுகிய காலத்தில் ஒரு பெண்ணை வஞ்சகியா உத்தமியா என்று கண்டறிந்து கொண்டாயா? அதுவும் அவள் தன் கணவனிடம் பேசியதை வைத்தே எனக் கேட்டு வருணனை ஆழம் பார்த்தான். வருணன் விரக்தியாக புன்னகைத்து, இந்த விஷயங்களில் என்னை விட இப்போதைக்கு திறமையாக அனுமானிக்கக்கூடியவன் வேறு யாரும் இல்லை பிரபு. ஏனெனில் வாழ்வில் நான் அனுபவித்த பாடம்தான் பெண்களை இனம் காணுவது குறித்து எனக்கு போதித்துள்ளது. என்னை மயக்க துடித்து வந்த பெண்ணுடன் நான் ஒரே வீட்டிலேயே பல காலமாக குடித்தனம் செய்திருக்கிறேன். அவளது வஞ்சக குணத்தை பற்றி கொஞ்சமும் அறிந்திருக்கவில்லை நான். தொடர்ந்து என்னை நிந்தித்து வந்தவள், என் நெருக்கத்தை துண்டித்து வந்தவள். ஒரு நாள் என்னிடம் பேசிய பசப்பு வார்த்தைகளில் மயங்கி மதியிழந்து போனேன். அவளுடனான என் வாழ்வு என்றாவது ஒரு நாள் மலரும் என்று காத்திருந்தேன். ஆனால் என்னை கொல்வதற்காக என் வயிற்றில் ஒருவன் வேலை பாய்ச்சியதே என் மனைவியின் உத்தரவின் பேரில்தான் என்று தெரிந்து கொண்ட நாளன்று நான் உடைந்து போய்விட்டேன் பிரபு. அன்றிலிருந்து பெண்களை அவர்களது வாய்ப்பேசும் வார்த்தைகளைக் கொண்டோ அல்லது புறத்தோற்றத்தைக் கண்டோ நம்பிவிட முடியாது என்ற பாடத்தை கற்றுக்கொண்டேன். இப்போதெல்லாம் பெண்கள் வாய் திறந்து 4 வார்த்தைகள் பேசினாலே அவர்களது சுயரூபங்களையும் உள்ள கிடக்கைகளையும் உணர்ந்து கொள்ள முடிகிறது அரசே. அந்த அனுபவ பாடத்தில் நான் கற்றுக்கொண்டதை வைத்தே சிவகாமி உத்தமிதான் என்று உறுதியாகச் சொல்கிறேன். அவளது வார்த்தைகளில் மர்மங்கள் இல்லை, பசப்பு மொழிகள் இல்லை. அவை ஆத்மார்த்தமான உள்ளன்போடு அவள் கணவனிடம் பேசப்பட்டு வந்த வார்த்தைகள் என்பதில் எனக்கு அணுவளவும் ஐயமில்லை பிரபு என்று ஆணித்தரமாக சொல்லி முடித்தான் வருணன். வருணன் பேச ஆரம்பித்த போது அரவிந்தன் அவனை இமை மூட மறந்து வெறிக்க ஆரம்பித்ததுதான். முழுநீள வசனங்கள் அவன் பேசி முடித்த பின்னரும் இமைகளை மூட வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை இளையவனுக்கு. ஆதித்யனும் உணவு உண்டபடியே வருணனின் கூற்றை கேட்பதும் அப்படியே அரவிந்தனின் செயல்பாட்டை ஓரக்கண்ணால் காண்பதுமாகவே இருந்தான். வருணன் வருத்தத்துடன் கூறி வந்த சொந்த கதை அந்த அறையில் இருந்த எல்லோரையும் வருந்தச் செய்ததை உணர்ந்த அரசன் அவர்களது எண்ண ஓட்டங்களை மாற்றும் பொருட்டு பேச்சை திசை திருப்பினான். அரவிந்தனை அழைத்தவன், என்ன அரவிந்தா உன் பிரச்சனை? என்னவாயிற்று உனக்கு? இத்தனை அதிர்ச்சி இதயத்திற்கு நல்லதல்ல தம்பி. வருணன் அத்தனை அழகாகவாயிருக்கிறான். அவனை இமை மூடாமல் கண்டு ரசிக்கிறாய். ஆருத்ராவுக்கு தெரிந்தால் பொறாமை கொள்ளப் போகிறாள் என்று இளவரசனை சீண்டினான். அரசனின் கூற்றை கேட்டு நாணம் கொண்டது போல சிரித்த அரவிந்தன் தன்னிடம் பேசிவிட்டு கவனத்தை நண்பன் புறமாக அரசன் திருப்பிவிட்டான் என்பதை உறுதி செய்து கொண்டு வருணனை நெருங்கி அவன் காதோடு காதாக, ஏன் அண்ணா இப்படி பொய்யுரைக்கிறீர்கள்? சிவகாமியை நீங்கள் எப்போது சந்தித்தீர்கள்? வந்ததிலிருந்து கால் நீட்டி மரத்தடியில் அமர்ந்து அதிகாரி வாகினியுடன் தானே கனவில் சஞ்சரித்து வந்தீர்கள். பிறகு சிவகாமியை கவனித்ததாக பொய் கூறுகிறீர்கள். விளையாட்டுத்தனம் செய்ய வேண்டிய விஷயமா இது அண்ணா? அரசரையும் தேவியாரையும் கொல்ல ஆள் அனுப்பியிருக்கிறார்கள். உங்கள் சோம்பேறித்தனத்திற்கு அரசர் தண்டிப்பார் என பயந்து சிவகாமியை நோட்டமிட்டதாக பொய் கூறினீர்கள் என்றால் நாளை மறுபடியும் அவள் நம் பிரபுவை தாக்குவதற்கு ஆள் அனுப்ப மாட்டாள் என்பது என்ன நிச்சயம்? உங்கள் குறும்புத்தனங்கள் வரம்பை மீறுகின்றன அண்ணா என்று மெல்லிய குரலில் வருணனை கடிந்து கொண்டான் அரவிந்தன். இளையவனது குற்றச்சாட்டிற்கு வருணன் பதில் கூறவில்லை. மாறாக அவனை நோக்கி, நீ இத்தனை மெதுவாக பேசினால் அரசருக்கு கேட்காது என்று எண்ணிவிட்டாயா அரவிந்தா? அவருக்கு செவித்திறன் அதிகம். அவர் அஷ்டாவதானியும் கூட. தன்னை சுற்றி நிகழும் பல நிகழ்வுகளையும் ஒரு சேர்ந்தாற்போல் அவதானிக்கும் ஆற்றல் கொண்டவர் அவர். இப்போது நீ செய்து வந்த நிந்தனைகள் கூட அவர் செவியில் துல்லியமாக விழுந்திருக்கும். அத்துடன் பிறர் மனதை அறிந்து கொள்வதிலும் வல்லவர் அவர் என்று அரவிந்தன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூறாமல் அரசனின் குணநலன்களை விளக்கி வந்தான் வருணன். முன்னவன் நொந்து போய், அண்ணா, நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? அரசரிடம் பொய் சொல்வது தவறு என்று நான் கூறுகிறேன். நீங்களோ அரசருடைய அளப்பரிய ஆற்றலை பற்றி புகழ் பாடுகிறீர்கள். ஏதோ இவையெல்லாம் எனக்கு தெரியாதது போல என வருணனை சாடினான். அடுத்த கணம் உணவு புசித்துக் கொண்டிருந்த அரசனின் குரல் கர்ஜனையாக இளவரசனின் காதுகளை துளைத்தது. வருணன் கூற்றில் பொருள் உள்ளது அரவிந்தா. அவன் உன் ஐயத்திற்குதான் பதில் கூறுகிறான். அவன் வார்த்தைகளை தீர ஆராய்ந்தால் உனக்கான விடையை நீயே உணர்ந்து கொள்வாய் என ஆதித்யன் புதிர் போட, தான் ரகசியமாக முணுமுணுத்த வார்த்தைகள் கூட அரசனுக்கு தெளிவாக கேட்டுவிட்டதை எண்ணி வியப்பதா அல்லது வருணன் தனக்களித்த பதிலில் பொதிந்துள்ள பொருள் என்னவென்று ஆராய்வதா என்றே விளங்கவில்லை அரவிந்தனுக்கு. செயலற்று நின்றான் அவன். இளையவனின் ஐயத்தை தானே தீர்த்து வைத்தான் அரசன். அரவிந்தனை நோக்கியவன்,
சிவகாமியை நோட்டமிட்டதாக வருணன் உரைத்த வார்த்தைகளை உண்மையில்லை என்று நீ சாடினாய். வருணன் அதற்கு நேரடியாக பதில் கூறாமல் எனக்கிருக்கும் செவித்திரம் பற்றி சொன்னான். கூடவே எனக்கு மனோசாஸ்திரம் தெரியும் என்றும் சொன்னான். இதற்கு பொருள் என்னவென்றால், வருணன் பொய்யுரைத்தால் அவன் மனதை படித்தே அவனது வார்த்தைகளின் உண்மைத்தன்மையை நான் அறிந்து கொள்வேன் என்பதுதான். அதுபோல வருணன் பொய்யுரைத்தால் அவனுடன் இணை பிரியாமல் இருக்கும் நீ அவனது கள்ளத்தனத்தை குறித்து கண்டிப்பாய். இதையும் அவன் உணர்ந்தே இருப்பான். நீ மெல்லிய குரலில் அவனுக்கு கண்டனம் தெரிவித்தாலும் உனது நிந்தனைகளைக் கொண்டு வருணன் கூறுவது பொய் என்பதை நான் அறிந்து கொள்வேன். அதனால் உன்னை வைத்துக்கொண்டு அப்படி பொய் கூறி மாட்டிக்கொள்ள மாட்டேன் என்பதை விளக்கத்தான் உன் கேள்விகளுக்கு நேரடியாக விடையளிக்காமல் சுற்றி வளைத்து எனது இயல்புகளை விளக்கி உனக்கு அவன் பதில் கூறினான். அரவிந்தா, இந்த பயணம் உனக்கான பாடம். இத்தனை காலமும் விளையாட்டுத்தனங்களில் காலம் கழித்து விட்டாய் நீ. விரைவில் அரசனாகவிருக்கும் உனக்கு தந்திரங்களும் விவேகத்துடன் நிகழ்வுகளை அணுகும் முறையும் தெரிந்திருக்க வேண்டும். நாம் தேடும் விவரங்கள் நம் காதுகளுக்கு நேரடியாக வந்து சேர்ந்து விடாது. குறிப்புகளாகவும் குறுஞ்செய்திகளாகவுமே நம்மை வந்து அடையும். அந்த செய்திகளை விஸ்தரித்து பல்வேறு கோணங்களில் அவற்றை ஆராய்ந்துதான் விஷயங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கான பயிற்சியைத்தான் வருணன் உனக்கு கொடுத்து வருகிறான். அரவிந்தா, என்னிடம் நீ பாடம் கற்றால் வெறும் அரசியலும் போர் யுக்திகளும் மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும். அதுவே நீ வருணனிடம் பாடம் கற்றாயானால் தந்திரங்களும் ஜாலங்களும் செய்யும் விதங்களையும் சேர்த்தே கற்றுக்கொள்ள முடியும். எல்லாவற்றையும் விட பிறர் நம்பும்படி நாடகமாடுவது, திறமையாக பொய் சொல்வது எப்படி என்றெல்லாம் அவனை விட தெளிவாக யாராலும் கற்றுத்தர முடியாதரா தம்பி. இந்த பாடங்களிலெல்லாம் நான் மிகவும் பின்தங்கியவன் என வருணனை வஞ்ச புகழ்ச்சி செய்தான் அரசன். அரசனின் கூற்று தனக்கு புரிந்ததா இல்லையா என்று அரவிந்தனுக்கே விளங்கவில்லை. சிவகாமியை நோட்டமிட்டதாக வருணன் அண்ணா உரைத்தது பொய்தான். இருந்தும் அரசரே அதை நம்புகிறாரே, எப்படி என அறையின் மேற்கூரையை பார்த்த வண்ணம் சிந்திக்கலானான் இளவரசன். யோசனையில் ஆழ்ந்திருந்தவனை உலுக்கிய வருணன், மனதினுள் சிந்திப்பதையே இத்தனை சத்தமாக செய்கிறாயே, நீ வாய்விட்டு அலறினால் எத்தனை இரைச்சலாக இருக்கும் என்று பரிகாசம் செய்து கேட்டவன், மரத்தடியில் அமர்ந்திருந்த நான் சிவகாமியை எப்போது சந்தித்தேன் என்றுதானே எண்ணுகிறாய் அரவிந்தா? நாம் அமர்ந்திருந்த மரம் சிவகாமி வசிக்கும் மாளிகையின் பின்புறம் அமைந்துள்ள மரம்தான். கணவன் மனைவியின் சிரிப்பு சத்தங்கள் சங்கோஜத்தை கொடுத்ததென்று நீ அவ்வப்போது எழுந்து சென்றாயே, அந்த சிரிப்புக்கு சொந்தக்காரி சிவகாமிதான். கேட்ட ஆண்குரல் அவளது கணவன் கௌதமனுடையது. தம்பதிகள் பேசிக்கொண்டதிலிருந்தே அவர்கள் இருவருக்கும் இடையேயுள்ள அந்யோன்யம் நன்கு விளங்கியது. பிறகு கௌதமன் அண்ணா பட்டப்பகலில் ஆழ்ந்த நித்திரையில் குரட்டை விட்ட ஓசையும் கேட்டது. அவர் உறங்கிய சமயம் சிவகாமி யாரோ சிலரை சந்தித்து உரையாடும் சத்தமும் கேட்டது. அந்த உரையாடல்கள் ராஜாங்கம் சம்பந்தப்பட்டதுதான். அந்த வார்த்தையாடல்களின் அனைத்து அம்சங்களுமே நேர்மையாகவும் நம்பகமாகவும் தான் இருந்தன. அதில் மர்மமோ கபடத்தனங்களோ இல்லை. ஒருவேளை அவளது வார்த்தைகளில் கபடம் கலந்திருந்தால் கபடமே உருவான என்னை விட யார் அதனை கண்டறிய முடியும்? நான் கிரகித்ததும் சரி, அப்பெண்ணை பற்றி நம் வீரன் பல காலமாக சேகரித்துக் கொடுத்த தகவல்களும் சரி, இப்போது நம்மிடம் அகப்பட்டிருக்கிறானே ஒரு கயவன், அவன் அளித்த வாக்குமூலமும் சரி, எல்லாமே சிவகாமியை நல்லவள் என்றுதான் நிரூபிக்கின்றன. இன்னும் இறுதியாக ஒன்றே ஒன்றுதான் பாக்கி. கபடத்தனத்தில் நான் தான் தலை சிறந்தவன் என்றேனே, எனக்கே குரு ஒருவர் உள்ளார். என்னைப் போல நேர்மையாக ஒப்புக்கொள்ளாமல் தன்னை அப்பாவி போல காட்டிக்கொள்வார். அவர் வந்து அப்பெண்ணிடம் சில நொடிகள் பேசினால் போதும், எதிராளி உள்ளத்தின் ஓரத்தில் ஒளித்து வைத்திருக்கும் கள்ளத்தனங்கள் கூட கன நேரத்தில் கண்டறியப்பட்டுவிடும் என அரசனை மறைமுகமாக தாக்கினான். ஆதித்தனை சீண்டும் வருணனை பழிவாங்கும் நோக்கில் அரவிந்தன் அவனிடம், அரசரிடம் எல்லா செய்திகளையும் ஒளிவு மறைவில்லாமல் உரைக்க வேண்டுமண்ணா. நீங்கள் உங்கள் வீரர் கொடுத்த தகவலில் ஒரு பகுதியைத்தான் அரசருக்கு தெரிவித்துள்ளீர்கள். அடுத்த பகுதியை யார் தெரிவிப்பது? அதை தங்கள் வாய்ப்படவே கூறுகிறீர்களா, அல்லது நான் கூறட்டுமா என விஷமச்சிரிப்புடன் கேட்டான். வருணன் பதறி, அமைதியாக இரு அரவிந்தா, அதை பற்றிய பேச்சு இப்போது எதற்கு? அரசர் முன்பு அதை வெளிப்படுத்தக்கூடாது என்று கூறினேனா இல்லையா? விடு என்று பல்லை கடித்தவாறு அரவிந்தனை கண்டித்தான். ஆதித்யன் ஆர்வம் உண்டாக பெற்று, அதென்னடா விஷயம்? என்னிடம் உரைக்கக்கூடாத ரகசியம் அப்படி என்ன இருக்கிறது உன்னிடம்? ஒருவேளை குரங்கிலிருந்து மனிதனாக மாறிவிட்டாயா நீ? அப்படி மாறினாலும் நல்ல செய்திதானே எது? நான் சந்தோஷப்படத்தானே செய்வேன். பின்பு ஏன் தயக்கம் என்று வருணனிடம் கேட்டு வந்தவன் இளையவனின் தயக்கத்தை கூர்ந்து நோக்கி மறுபடியும் வருணனை பார்த்து, என்னடா கூற வருகிறான் அவன்? பெண் சம்பந்தப்பட்ட விஷயமா? உனக்கு அடுத்த காதல் ஆரம்பித்து விட்டதா வருணா?
ஒரு பெண்ணிடம் மனதை கொடுத்து விட்டாயா? அப்படியெனில் வாகினி என ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டு போனான். பேசிச் சென்ற அரசனை இடைநிறுத்திய வருணன், மன்னிக்கவும் பிரபு, மனதை கொடுத்து விட்டது உண்மைதான். ஆனால் அது வாகினியிடம்தான். அவள் காதலே எனக்கு கைகூடவில்லை. இதில் புதுக்காதலா என்று நொந்து போனவன் போல கேட்டான். வருணன் மறைக்கும் விஷயம் அரசனுக்கு புரியாமல் போகவே அரவிந்தன் தானே அதை விளக்கினான். அடுத்த காதல் பிறந்துவிட்டது என்னவோ உண்மைதான் பிரபு. ஆனால் தளபதிக்கு பிறக்கவில்லை. தளபதி மீது ஒரு பெண்ணுக்கு பிறந்துள்ளது. தளபதிக்கும் அப்பெண்ணின் மீது ஆசையில்லை என்று கூறிவிட முடியாது. ஏனெனில் அவரது உறவுக்கார பெண்தான் அவள். பெண் வீட்டாரே தங்களை நேரில் சந்தித்து இவர்களது திருமணம் குறித்து பேச வேண்டும் என்று கருதி வருகிறார்களாம். நாம் இங்கிருந்து கிளம்பும் முன்பு இந்த திருமணத்தை உறுதி செய்துவிட்டு கிளம்பலாம் அரசே. முடிந்தால் விவாகம் முடித்து அந்த பெண்ணையும் கையோடு அழைத்து கொண்டு பார்க்கவம் திரும்பலாம். தளபதியின் திருமண செய்தி கேட்டால் அதிகாரி வாகினி ஆனந்தம் கொள்வார் என எதை அரசனிடம் கூறக்கூடாது என்று அரவிந்தனை வருணன் எச்சரித்திருந்தானோ அதை ஒளிவு மறைவின்றி தெரிவித்து வருணனை சிக்க வைத்தவன் மூத்தவனை நோக்கி ஒரு குரூர புன்னகை சிந்திவிட்டு, இப்படித்தானே அன்று நம் பிரபுவை அவரது தந்தையிடம் காட்டிக் கொடுத்து இம்சித்தீர்கள். அதற்கு இன்று நான் உங்களை பழி தீர்த்துக் கொண்டேன் எனச் சொல்லி வன்மமாக சிரித்தான். வருணன் அதே வன்ம புன்னகையை அரவிந்தனுக்கு திருப்பிக் கொடுத்து, திருமணம் எனக்கு மட்டுமில்லையடா தம்பி, உனக்கும் தான். என் விவாகம் வாகினியுடன், உன் திருமணமோ ஆருத்ரா மற்றும் இந்த இளவரசி இருவருடனும். இளவரசிக்கு அரசன்தான் பொருத்தமானவன். அதாவது அரசனாகப் போகிற நீதான் பொருத்தமானவன். பணியிழந்த மெய்க்காவலனான நான் அல்ல. ஆருத்ராவுடனான நிச்சயதார்த்தம் அங்கு இனிதே நிறைவு பெற்றது. இந்த இளவரசி பவித்ராவுடனான நிச்சயம் நாளை அரசரின் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெறும். அரசனுக்கு பலதார மணங்கள் அவசியமாம். இப்போதைக்கு இருவரை கட்டிக்கொள். இன்னும் காலம் இருக்கிறது. அண்ணனும் இருக்கிறேன். வருடத்திற்கு ஒரு இளவரசியாக தேடி அழைத்து வந்து உனக்கு மணமுடித்து வைக்கிறேன். அந்த புறத்தை மடந்தையர்களால் நிரப்பிவிடு. தசரதனை தோற்கடிக்க வேண்டும் என் தம்பினி எனக் கூறி இளையவனின் தோளை தட்டி கொடுத்து இளவரசனின் முகத்திற்கு அருகே தன் முகத்தை கொணர்ந்து, பழைய குரூர புன்னகை மாறாமல், பழிவாங்கவெல்லாம் பயிற்சி வேண்டுமடா தம்பி. அதுவும் தந்திரக்காரனான என்னிடம் துஷ்டத்தனம் செய்ய நீ என்னை விட பெரிய துஷ்டனாக வளர வேண்டும். நாளையிலிருந்து வாழ்பயிற்சியுடன் சேர்த்து வஞ்சகம் செய்யவும் பயிற்சி அளிக்கிறேன் என்று வேடிக்கையாகச் சொல்லி நகைத்தான். வருணன் பேசி முடித்து திரும்ப அங்கே அவன் அதிர்ந்து போகும் வகையில் அரசன் நெருங்கி வந்து நின்று இருவரது ரகசிய உரையாடல்களையும் செவிமடுத்து வந்தான். திடீரென அரசனை தன் அருகே கண்டு பதறிப்போன வருணன் இயல்பு நிலைக்கு திரும்ப ஓரிரு வினாடிகள் ஆயின. அரவிந்தனோ ஆருத்ராவுடனான நிச்சயதார்த்தம் குறித்து வருணன் குறிப்பிட்ட போது அதிர்ந்து போனவன்தான். அதன் பின்பான தளபதியின் வார்த்தைகள் நீருக்குள் மூழ்கியிருப்பவனுக்கு கரையிலிருந்து எழும் ஒளிகள் போல தெளிவற்றே கேட்டன. இளவரசனின் கோலத்தைக் கண்டு அரசன் சிரித்துவிட்டு, முன்பே சொன்னேனேயடா, அரவிந்தன் சிறு பிள்ளை, அவனிடம் உன் குறும்புகளை கட்டவிழ்க்காதே என்று. இப்போது பார் எப்படி பயந்து போயிருக்கிறான் என என்று வருணனை சாடுவது போல நடித்தவன் பின்னர் அவனிடம், யாரடா அந்த இளவரசி? பவித்ரா என்ற பெயரை முன்னரே கேள்விப்பட்டது போல உள்ளதே எனக் கேட்டு யோசிப்பது போல தாடியை வருடிய அரசன் கண்டுபிடித்து விட்டதற்கு அடையாளமாக முகத்தில் பிரகாசம் தெரிக்க, பவித்ரா உன் மைத்துனி அல்லவா? அதாவது வைஷாலியின் தங்கை. அவள் உன்னை காதலிக்கிறாளா வருணா? இது என்ன கதையில் புது திருப்பம்? இவளாவது உண்மையாகத்தான் உன்னை விரும்புகிறாளா அல்லது இவளும் பழி தீர்க்க பார்க்கிறாளா என்று கேள்வி எழுப்பினான். வருணனோ, அது எனக்கு தெரியவில்லை பிரபு. ஆனால் அவள் என்னை விரும்புவதாக அந்தப்புறத்தில் வேலை செய்யும் நம் வீரர்களின் மனைவிகள் கேட்டறிந்து வந்து கூறியிருக்கிறார்கள். இந்த செய்தியை நம் வீரன் என்னிடம் தெரியப்படுத்தியவுடன் நான் இடிந்து போய்விட்டேன் அரசே. விவாகப் பேச்சுவார்த்தை நேரடியாக என்னிடம் வந்தால் நான் அதை மறுத்து விடுவேன். ஆனால் ராணிகள் அவர்களது பெண்ணை எனக்கு மனம் செய்வித்து வைக்கும்படி தங்களிடம் மன்றாடினால், அவர்கள் மீதுள்ள அன்பினாலும் மரியாதையினாலும் நீங்கள் அந்த திருமண கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதாக வாக்களித்து விடுவீர்களோ என்று பயந்துதான் தங்களிடமிருந்து அதை மறைக்க எண்ணினேன் அரசே என்று ஆதித்யனிடம் தெரிவித்தான். பேசியவனை ஏளனமாக பார்த்த ஆதித்யன், என்னடா அறிவீனமே, நீயாக முன்பே வந்து இந்த திருமண பேச்சுவார்த்தை குறித்து என்னிடம் எடுத்து கூறி அவர்கள் வரன் கேட்டால் மறுத்துவிடுங்கள் என எனக்கு முன்பே குறிப்பு கொடுப்பாயா? அதை விடுத்து இந்த விஷயத்தை என்னிடமிருந்து மறைத்தால் நாளை நான் ராணிகளை சந்திக்கும் போது அவர்களது கோரிக்கையை நிராகரிக்க மனமில்லாமல் உடனே ஏற்றுக்கொண்டிருந்தால் என்ன செய்வாய் என இளையவனின் தவறை சுட்டிக்காட்டினான். அரசன் எடுத்து கூறிய பின்பே வருணனுக்கு உரைத்தது
தான் செய்யவிருந்தது பெரும் தவறு என்று. இருப்பினும் தவறை ஒப்புக்கொள்ள மனமில்லாமல், இல்லை பிரபு, திடீரென கோரிக்கையை கேட்டால் தாங்கள் வாகினியுடனான என் காதலை நினைவு கூர்ந்து அவளைத் தவிர எந்த பெண்ணுடனும் என்னால் வாழ முடியாதென உணர்ந்து ராணிகளின் கோரிக்கையை மறுக்க இயலும். அதுவே இப்போவே தங்களிடம் தெரிவித்துவிட்டால் இரவு முழுவதும் சிந்தித்து என்னை வம்பிழுக்க கிடைத்த வாய்ப்பாக இதனை எடுத்துக்கொண்டு சிறுவயதிலிருந்து நான் தங்களுக்கு இழைத்து வந்த இடையூறுகளுக்கு பழிவாங்கும் செயலாக இளவரசியை எனக்கு மனம் முடித்து வைத்து விடுவீர்களோ என்ற பயம்தான் எனக்கு என மழுப்பினான். பேசியவனை இளக்காரமாக பார்த்த அரசன், உன்னை பழிவாங்க ஒரு சின்ன பெண்ணின் வாழ்வையா வீணடிப்பேன்? உனக்கு கட்டி வைப்பதற்கு அவளை காராகிரக சிறையில் அடைத்து விடுவேன். உன்னுடன் வாழ்வதை விட சிறைவாசம் எவ்வளவோ மேல். உனக்கெல்லாம் வாகினிதான் சரி. உன் அடங்காத வாய்க்கு அவளது வாள்தான் சரியான பதில் கொடுக்கும். உன் பேச்சால் எரிச்சலுற்று அன்றைக்கு உன் வாய்க்குள் கத்தியை இறக்கியிருந்தாளே, அதுபோல. பயப்படாதே வருணா, உனக்கு மனம் செய்து வைத்து இளவரசியின் வாழ்க்கையை நாசம் செய்ய மாட்டேன் என வருணனை சமாதானப்படுத்தினான். அரவிந்தனோ திருமணம் பற்றி பேச்செடுத்த போது ஏற்பட்டிருந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னமும் மீளவில்லை. அவனை வழிக்கு கொண்டு வருவதற்காக ஆதித்யன், பவித்ரா அரவிந்தனுக்கு தான் பொருத்தமானவள். பவித்ரா ஆருத்ரா, சௌபர்ணிகா ஸ்வர்ணிகா போல எத்தனை பெயர் பொருத்தம் பார்த்தாயா? என் மனைவிகள் உண்மையில் சகோதரிகள். இந்த பெண்கள் இருவரையும் அரவிந்தனுக்கு மனம் செய்வித்து அவர்களை நாம் சகோதரிகளாக்கி விடுவோம் என ஏதோ மகத்தான திட்டம் போட்டுவிட்டது போல மகிழ்ச்சியோடு கூறி வந்தான். இதனை கேட்ட பின்பு நின்று கொண்டிருந்த அரவிந்தன் அடுத்த நொடி ஆதித்யனின் முன்பு மண்டியிட்டு, பிரபு, நான் தாங்க மாட்டேன் பிரபு. ஒரு திருமணத்திற்கே நான் இன்னமும் தயாராகவில்லை. அதற்குள் அடுத்ததா? தாங்கள் பார்க்கவம் வந்த நாள் முதலாக அதிர்ச்சிகளுக்கும் ஆச்சரியங்களுக்கும் பஞ்சமே இல்லை பிரபு. இத்துடன் போதும். இதற்கு மேலும் அதிர்ச்சிகளை தாங்க என் இதயத்தில் வலுவில்லை என்று புலம்பியவன் அரசனின் பாதத்தில் நெடுஞ்சாண்கிடையாக விழுந்திருந்தான். உணவை முடித்து எழுந்து வந்து அங்கு நடந்த உரையாடல்களை கேட்டுக்கொண்டு அமைதி காத்திருந்த பிரதாபன் விழுந்தவனை தூக்கிவிட்டு, அண்ணன் இருக்கிறேன் அரவிந்தா, நீ கவலைப்படாதே. உன்னை அந்த இளவரசியிடமிருந்து நான் காப்பாற்றுகிறேன். அப்படியே அந்த பெண்ணை உன் அரசனுக்கு 6வது மனைவியாக பெண் கேட்கிறேன். சின்ன பிள்ளைகளான உன்னையும் வருணனையும் போட்டு வாட்டி வதைக்கிறான் இந்த மூர்க்கன் என ஆதித்தனை சாடிவிட்டு வருணனின் தோளில் ஒரு கையையும் அரவிந்தனின் தோளில் மற்றொரு கையையும் போட்டவாறு அவ்வீட்டிலிருந்து வெளியே அழைத்துச் சென்றான். ஆதித்யன் சென்று கொண்டிருந்தவனை முறைத்து, உனக்கு வைத்திருக்கிறேனடா ஒரு அதிரடி. உன் வாழ்வில் விரைவில் பூகம்பம் வரவிருக்கிறது என வன்மத்துடன் முனகிவிட்டு தானும் அவர்களின் பின்னால் சென்றான். கயவர்களை கட்டி வைத்திருந்த மாளிகையின் அமைவிடம் பற்றி விசாரித்து அதை நோக்கி நடைபோட்டுச் சென்ற பிரதாபனை தன் அழைப்பால் நிறுத்திய ஆதித்யன், இப்போது நாம் செல்ல வேண்டியது கயவர்களை தேடியல்ல பிரதாபா, கௌதமன் அண்ணாவை தேடி. அவரிடம் சென்று சிவகாமியின் சங்கதி உண்மைதானா என்று உறுதிப்படுத்திக் கொள்வோம் என கூறிவிட்டு பிரதாபனுக்கு காத்திராமல் கௌதமனின் மாளிகையை நோக்கி நடைபோட ஆரம்பித்தான் ஆதித்யன். கூறிவிட்டு சென்றவனை வெறுப்பாக முறைத்த பிரதாபன், இவனுக்கெல்லாம் மனசாட்சி இங்கிதம் என்ற அம்சங்களே கிடையாதா வருணா? குசலம் விசாரிக்க செல்ல வேண்டிய நேரமாயுது. இரவு பொழுது ஆரம்பித்து அனைவருமே படுக்கைக்கு சென்ற பிறகுதான் கதவை தட்டி எழுப்பி நலம் விசாரிப்பானா உன் அரசன்? இவனுக்குதான் உறக்கமே வராது. சுவர்கோழி போல விடிய விடிய விழித்திருப்பான். மற்றவர்களும் இவனைப் போலவே இருப்பார்களா என்ன? இவனுடன் சிநேகம் கொண்டதற்கு ஒரு ஆந்தையுடன் பழகியிருக்கலாம். அது கூட இரவில் கண்ணையற வாய்ப்புள்ளது. இவனுடன் சேர்ந்தமையால் இந்த கொடுமைகளை அனுபவிக்க வேண்டும் என்பது விதி. கௌதமன் பாவம் என்ன செய்தான்? அவனுக்கும் இந்த இம்சைகள் தேவையா என்று வருணனிடம் புலம்பினான். பிரதாபனின் மற்றொரு புறத்தில் நடந்து வந்த அரவிந்தனை காட்டி எச்சரிப்பவன் போல பாவனை செய்த வருணன், இவனை வைத்துக்கொண்டு பார்த்து பேசுங்கள் அண்ணா. நான் எப்போதோ அரசரை இம்சித்ததற்காக இன்றைக்கு என்னை பழிவாங்க பார்த்தான் இந்த கயவன். வாகினியும் இவனும் ஆபத்தானவர்கள். இருவருமே சக்கரவர்த்தி மீது அளவற்ற பக்தி கொண்டிருப்பவர்கள். இவர்களது விசுவாசம் நமக்கு வினை வைத்துவிடும் என அறிவுறுத்துபவன் போல முகத்தை தீவிரமாக்கி பேசி வந்தான். வருணனின் சாடலுக்கு அரவிந்தன் பதில் கூறவில்லை. மாறாக தன்னை பற்றிய வருணனின் விமர்சனம் உண்மைதான் என்பது போல புன்னகை செய்தபடி நடந்து கொண்டிருந்தான். அரவிந்தனுக்கு பதிலாக அரசனே அவர்களுக்கு பதில் கூறினான். சுவர்கோழியாக இருக்கலாமடா, சோம்பேறி கோழியாகத்தான் இருக்கக்கூடாது. சம்பந்தப்பட்டவரை விசாரித்த பின்புதான் சதி புரிந்தவனிடம் விசாரிக்க வேண்டும். அப்போதுதான் அந்த கயவன் என்ன பொய்யுரைக்கிறான் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நேரடியாகச் சென்று குற்றவாளியிடம் விசாரித்தால் அவன் அளிக்கும் வாக்குமூலத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள நாளை வரை நான் காத்திருக்க வேண்டும். அத்துடன் சிவகாமியினால் இல்லாவிடினும் வேறு ஒருவர் மூலமாக கௌதமன் அண்ணாவிற்கு இங்கு சதி நடப்பது உண்மையாயிருந்தால் ஒவ்வொரு இரவும் அவருக்கு ஆபத்தே. அவர் அபாயத்தில் இருக்கிறார் என்பதை அவருக்கு தெரிவிக்க வேண்டாமா?
எனக்கு வேண்டியவர்களையெல்லாம் ஒழித்துக் கட்ட சதி அரங்கேறி வருகிறது. என் கோட்டை தாக்கப்பட்டது. என் மனைவி, வாகினி, விஜயன், வருணன், அவனது பெற்றோர் அனைவரும் தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளனர். அகல்யாவிற்கும் தாக்குதல் நேரவிருந்தது. என் கோட்டையில் இருந்த முக்கியஸ்தர்கள் பலரும் காயமடைந்தார்கள். அப்படியிருக்க கௌதமன் அண்ணா முதலமைச்சரின் மகன், என் அபிமானத்திற்கு உரியவர், அடுத்த முதல்வராக வரவிருப்பவர். அவரை பாதுகாப்பது அவசியமில்லையா என கேள்வி எழுப்பினான். ஆதித்யனின் கூற்றில் ஏதோ ஒன்று பிரதாபனை தொந்தரவு செய்ய அவன் யோசனையில் ஆழ்ந்தான். ஒரு நிமிட அமைதிக்குப் பின்னர் அரசனை அழைத்தவன், ஆதித்யா, எனக்கு ஒரு ஐயம். நீ குறிப்பிட்ட நபர்களில் முதலமைச்சரின் குடும்பமும் இடம்பெற்றுள்ளதா? அதாவது அவர்களது குடும்பமும் அன்று தாக்குதலுக்கு ஆளானதா என பிரதாபன் அதிர்ச்சி தோய்ந்த முகத்துடன் கேள்வி எழுப்பினான். அவனது கேள்விக்கு ஆதித்யன் இல்லை என்று தலையாட்ட, கேள்வி கேட்டவன் உட்பட அங்கிருந்த அனைவருமே ஸ்தம்பித்து போய் நின்றனர். நண்பன் சொல்ல வரும் கருத்து யாதென புரிந்திருந்தும் அதை அவனது வாய்ப்படவே கேட்க வேண்டும் என்பதற்காக, உன் கருத்து என்ன பிரதாபா? நீ யாரை சந்தேகிக்கிறாய் என புருவங்களை சுருக்கி அதிர்ச்சி கலந்த யோசனையுடன் கேட்டான் அரசன். பிரதாபனோ, இதில் விளக்குவதற்கு என்னடா உள்ளது? அந்த சதிகாரன் முதல்வராகத்தான் இருத்தல் வேண்டும். கோட்டை தாக்கப்பட்ட நாளன்று நடந்த சம்பவங்களை நமது பயணத்தில் என்னிடம் கூறி வந்தாய். அதில் வசுமித்ரா முதல்வரும் ஆதித்தபுரி கோட்டைக்குள் இருந்ததாக என்னிடம் தெரிவித்தாய். தாக்குதல்கள் ஓய்ந்து நீ தலைநகர் திரும்பி காயம்பட்டவர்களை பார்வையிட்ட போது அவரும் உனக்கு ஒத்தாசை புரிய வந்ததாக கூறினாய். கோட்டைக்குள் இருந்த அதிகாரிகள், அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் என அனைவருமே காயம்பட்டிருந்த போது முதல்வரின் குடும்பத்தினருக்கு மட்டும் ஏன் எந்த அடியும் படவில்லை? அவருக்குதான் அடிபடவில்லை, சரி. வெளிதேசத்தில் இருந்த உன் விசுவாசிகளுக்கு கூட ஆபத்து நேர்ந்திருக்கும் போது இந்த சந்திரபுரியில் இருக்கும் அவரது ஆசை மகனுக்கு மட்டும் எப்படி அசம்பாவிதங்கள் சம்பவிக்கவில்லை? இதில் பெரும் மர்மம் உள்ளதையடா என்று பிரதாபன் வெளிப்படையாக தெரிவிக்க ஆதித்யன் ஆடிப்போய் நின்றான். பிரதாபன் பேசி முடிக்க வருணன் அப்போதுதான் ஒரு உண்மையை வெளிப்படுத்தினான். பிரதாபன் அண்ணா விளக்கிய பின்பே ஒரு உண்மை விளங்குகிறது பிரபு. நம்மிடம் அகப்பட்டிருக்கும் கயவன் முதல்வருக்கு வேண்டப்பட்டவன். அவரது உதவியாளன் தான் இவன் என்று வருணன் கூற, அரசனுக்கு அந்த உண்மையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. முதலமைச்சர் கார்வண்ணனா இந்த கொடுமைகளை எனக்கு செய்து வந்தது? அவர் என் தந்தையின் நீண்டகால நண்பர். என் பாலகப் பருவத்தில் என்னை மார் மீதும் தோள் மீதும் போட்டு தூக்கி வளர்த்தவர் அவர். அவர் வீட்டில்தான் பெரும்பாலும் விளையாடியிருக்கிறேன். அவரிடம்தான் நிர்வாகப் பயிற்சிகளை பெற்று வளர்ந்தேன். அரசியலின் நுணுக்கங்களை அணு அணுவாக எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். என் தந்தையை விட எனக்கு அதிக அன்பு காட்டியவர் அவர்தான். எனக்கு அதிக செல்லம் கொடுத்தால் நான் கெட்டுப்போய் விடுவேன் என அஞ்சி என் தந்தை என்னிடம் கண்டிப்பு காட்டுவார். ஆனால் முதல்வரோ எப்போதுமே என்னிடம் வாஞ்சையுடன் தான் பழகுவார். என்னை மாய்க்க வேண்டும் என்று அவர் எண்ணியிருந்தால் அதை சிறுவயதில் அவரிடம் நான் உறவாடிய போதே செய்திருக்கலாமே. அப்போது செய்யாமல் இத்தனை வருடங்கள் காத்திருந்து இப்போது ஏன் இந்த சதிவேலைகளை செய்ய வேண்டும்? ஒருவேளை சமீபத்தில் என்னையே அறியாமல் நான் அவருக்கு எதிராக ஏதேனும் வஞ்சகம் செய்துவிட்டேனா? சரிதான். சிவகாமியை அவர் மகனுக்கு மனம் பேசியதுதான் முதல்வர் என்னை வெறுக்க காரணமாக இருக்கும். அவருக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை என்பதை அப்போதே என்னால் உணர முடிந்தது. அன்றிலிருந்து வஞ்சத்தை நெஞ்சில் வைத்திருந்து சமயம் கிடைத்தவுடன் பழி தீர்க்க துவங்கிவிட்டார் அவர் என வருத்தத்தோடு புலம்பினான்.